அனைவருக்கும் வணக்கம். பெரியவர் முதல் சிறியவர் வரை கேட்க படிக்க விரும்பும் கதை. இதோ கதைக்குள்ள போவோமா? ஒரு சிற்றூரில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் இருவர் இருந்தார்கள். அவர்களின் ஒருவர் திருமணமானவர், மற்றவரோ திருமணமாகாதவர். இரண்டு பேரும் சேர்ந்தே தந்தை வழி வந்த நிலத்தை பயிரிட்டு அதிலிருந்து கிடைக்கும் லாபத்தை சமமாக பங்கிட்டு வந்தார்கள். ஒரு நாள் திருமணமான சகோதரருக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. நாம் தான் திருமணம் முடிந்து மனைவி குழந்தைகளோடு வாழ்க்கையில் செட்டில் ஆகி விட்டோம். நமக்கு எதற்கு நிலத்திலிருந்து வருகின்ற விளைச்சலில் பாதி? இந்த பாதியில் கொஞ்சம் திருமணம் ஆகாமலும் வாழ்க்கையில் செட்டில் ஆகாமலும் இருக்கின்ற நம்முடைய தம்பிக்கு கொடுத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்பதே அந்த யோசனையானது. உடனே அவன் தன்னுடைய களஞ்சியத்தில் இருந்து சேர்த்து வைத்த தானிய மூட்டைகளை கொஞ்சம் இரவோடு இரவாக தூக்கி கொண்டு போய் தன்னுடைய தம்பியின் களஞ்சியத்தில் போட்டுவிட்டு வந்தான். அண்ணனை போன்றே தம்பிக்கு ஒரு யோசனை வந்தது. நான் தான் திருமணமாகாம ஒண்டிக்கட்டையாய் இருக்கோம். நமக்கு எதற்கு நிலத்தின் விளைச்சல் பாதி? இந்த பாதி கொஞ்சம் குடும்பம் குழந்தைகளோடு இருக்கும் அண்ணனுக்கு கொடுப்பதே சரியானதாக இருக்கும் என்பதுதான் அந்த யோசனை. உடனே அவன் தன்னுடைய தானிய களஞ்சியத்திலிருந்து மூட்டைகளை கொண்டு போய் அண்ணனின் தானிய களஞ்சியத்தில் இரவோடு இரவாக போட்டுவிட்டு வந்தான். இப்படி ஒருவர் மாற்றி ஒருவர் தங்களுக்கு உரிய தானிய மூட்டைகளை கொண்டு போய் தனது சகோதரனின் தானிய களஞ்சியத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தனர். இதனால் யாருடைய தானிய களஞ்சியத்தில் தானிய மூட்டைகள் குறையவே இல்லை. இது சகோதர இருவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நாமும் நம்முடைய சகோதரனுக்கு தானிய களஞ்சியத்தில் இருந்து தானிய மூட்டைகளை கொண்டு போய் போட்டு விட்டு வருகிறோம். அப்படி இருக்கும்போது தானிய மூட்டையில் குறைவே இல்லையே என்று யோசித்தார்கள். இதை பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து சகோதரனின் களஞ்சியத்தில் போட்டுவிட்டு வந்தனர். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்க சகோதரர்கள் இருவருக்கும் தனது களஞ்சியத்திலிருந்து மூட்டைகளை கொண்டு போய் மற்றவருடைய தானிய களஞ்சியத்தில் போட விரைந்தார்கள். அவ்வாறு தானிய மூட்டையில் தூக்கி கொண்டு விரையும் போது இருட்டில் தெரியாமல் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டார்கள். அவர் மோதிய பின்னே அவர்களுக்கு தெரிந்தது. இத்தனை நாளும் என்ன நடந்தது என்று தெரிந்தது. உடனே இருவரும் கட்டி அணைத்து கொண்டு ஒருவர் மீது ஒருவர் இருக்கும் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டனர். இது நடந்த பல வருடங்கள் கழித்து அந்த ஊரில் மக்கள் தங்களுடைய ஊரில் புதிதாக கோவில் கட்ட எந்த இடம் சரியான இடமானது தேடிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது யாரோ ஒருவர் முன்பொரு நாளில் இரவில் சகோதரர் இருவரும் அன்பொழிக சந்தித்த இடம் என்று முன்மொழியை வைத்தார். எல்லோரும் அதை ஆமோதித்தார்கள். ஆமாம், அன்பு பொங்கி வழியும் இடத்தில்தான் ஆண்டவன் குடியிருப்பான். நன்றி, வணக்கம்.